இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே சகோதரர் புதிதாக ஆண்டவரை தன்னுடைய உடலில் அல்ல உள்ளத்தில் வாங்க இருக்கிறார் என்று சொன்னார். எனவே இந்த புது நன்மை என்று சொல்லப்படக்கூடிய இந்த நற்கருணை திருப்பலி நாம் அனைவரும் இன்று புதிதாக வாங்க போகக்கூடிய மனநிலைக்கு மாற வேண்டும். ஏதோ அந்த ஒரு பையன் மட்டும்தான் இன்னைக்கு வாங்க போறான் அப்படிங்கிறது அல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாருமே புதுசா வாங்க போறோம் நற்கருணை என்று பார்க்க வேண்டும். நற்கருணை ஏன் இந்த பகுதியை நான் வாசித்தேன் என்றால், நற்செய்தியிலே அதில் 5000 பேர் உண்டது எனக்கு பெரிதல்ல. அதில் 5000 பேர் உண்டது பெரிய மகிழ்ச்சி அல்ல, மாறாக 5000 பேர் உண்பதற்கு ஒரு சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்தான் அல்லவா, அதுதான் அதிசயமும் அற்புதமும். எனவே ஆண்டவர் அதிசயம் செய்ய வேண்டும் என்றால் நம்மிடம் இருப்பதையும் நம்மையும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அந்த சிறுவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதனால்தான் இந்த அற்புதம் நிகழ்வதற்கு மூல முக்கிய காரணம் யார் என்று பார்த்தால், அந்த சிறுவன் தன்னிடம் இருந்த அந்த 5ஐயும் 2ஐயும் கொடுக்கிறார். எனவே உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை இறைவனுக்கு என செலவழித்தாய் என்றால் அது பல்லாயிரமாக பெருகும் என்பது முக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறக்கும் போது வயது 33. ஆனால் இன்று 2024 ஆண்டுகளை கடந்த பின்னும் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு வயது இல்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. நாம் நினைப்போம் அற்ப வயசுல இறந்து போயிட்டாரே என்று நினைப்போம். அல்ல, அவர் இன்றும் வரையிலும் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் என்பது முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்கருணை என்பது நல் கூட்டல் கருணை என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நற்கருணையை 12 சீடர்கள் வாங்கிய விதங்களை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் 12 சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் 11 பேர் சரியாக உட்கொண்டார்கள், ஒருவர் மட்டும் சரியில்லாமல் அதை பெற்றுவிட்டார் என்பது பொருள். எனவே நாம் 11 சீடர்களாக இருக்க போகிறோமா, இல்லை அந்த ஒற்றை சீடர் யூதாஸாக இருக்க போகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 11 சீடர்களும் ஆண்டவரை நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் யூதாசு இஸ்காரியோத்து கசப்புணர்வோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். ஏன் ஃபாதர், கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறோம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நற்கருணை வாங்குறோம், ஆனா சமாதானம் இல்லை, சண்டையில தான் இருக்கு, பொறாமையில் இருக்கு, போட்டியில் இருக்கு. காரணம், நாமெல்லாம் ஒரு வகையில் யூதாஸாக இருக்கிறோம் என்பது பொருள்படக்கூடியதாக நாம் பார்க்க வேண்டும். நற்கருணையை வாங்கிய பிறகும் நான் சண்டை போடுகிறேன் என்றால் நம்முடைய பட்டப்பெயர் யூதாசு இஸ்காரியோத்து என பொருள்பட வேண்டும். ஏனென்றால் நற்கருணை வாங்கியவர்கள் சண்டை இடுபவர்களை விட்டு விலகி இருப்பார்கள். நற்கருணை வாங்குபவர்கள் சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள். நற்கருணை வாங்குபவர்கள் நற்கருணையுள்ள பார்வையும் நற்கருணையுள்ள வார்த்தையும் அவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடியதுதான் நற்கருணையாக இருக்கிறது. அவர்கள்தான் உண்மையிலேயே உண்மையான சீடர்களாக ஈர்க்கப்படுகிறது. நம்ம உண்மையிலே நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, நற்கருணை வாங்கிய பிறகு எத்தனை பேர் திட்டிருப்போம், எத்தனை பேரை இல்லாத பொருளாலாம் சொல்லி கழுவி ஊத்திருப்போம், எத்தனை நற்கருணை வாங்கிய வாய்கள் பீடி குடிச்சிருக்கு, எத்தனை நற்கருணை வாங்கிய வாய்கள் என்னென்னமோ பேசியிருக்கு. அப்படின்னா இந்த நற்கருணையை நான் எப்படி உட்கொள்கிறேனோ அப்படித்தான் அது செயல்படும். ஒரு முறை நம்முடைய பாம்பன் பங்குல ஓட்டு மந்திரிக்க போனோம். அப்ப மந்திரிச்சு 2 நாள் கழிச்சு அண்ணன் கேட்டேன், என்னன்னே பாடு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். ஃபாதர், செலவழிச்சது ஏதோ 1.20 1,20,000, கிடைச்சது ஏதோ 60,000 தான் ஃபாதர், ஆனா கவலை இல்லை ஃபாதர் அப்படின்னாரு. ஏன்னா எப்படின்னே, பரவாயில்லண்ணே, அடுத்த கடல்ல போகும்போது கிடைக்கும் அண்ணே அப்படின்னு சொன்னார். கடைசி பார்த்தா அடுத்த கடலுக்கு போகிறார், 17 லட்சம் ரூபா அவருக்கு கிடைக்கப்படுகிறது. இது எதை குறித்து காட்டுகிறது என்றால், நற்கருணை என்பது துன்பத்தில் நம்மை துவண்டு விடுவது அல்ல, துன்பத்தில் நம்மை தேற்றுவது, இன்பத்தில் நம்மை சரிசமமாக வைத்துக் கொள்ள உதவுவதுதான் நற்கருணையாக பார்க்கப்படுகிறது. ஏனோ நான் இன்று நற்கருணை வாங்கிவிட்டேன், ஏன் எனக்கு துன்பம் வருகிறது அப்படின்னா, கோயிலுக்கு போனா எல்லாருக்கும் நிம்மதி வரும் தான் கோயிலுக்கு வருவோம். ஆனா நீங்க அப்படி நினைக்காதீங்க. கோயில்ல வந்து வேண்டிட்டு வீட்டுக்கு போவோம், வீட்டுல 2 பிசாசு குட்டி ஜிங்கு ஜிங்குன்னு தலையை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு கிடக்கும். அப்ப நான் ஏன் கோயிலுக்கு போகணும், ஏன் இப்படி இருக்கு, நான் கோயிலுக்கு தானே போயிட்டு வரேன், ஏன் என் குடும்பம் இப்படி கஷ்டத்துல இருக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, சோதனைக்கு உட்படாமல் இருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மந்திரத்தை நாம் உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நீ ஒரு சிறுவனாக இருக்கிறாய், உன்னுடைய கரங்களில் ஏதோ 50,000 5,000 மக்களை ஒப்புவிப்பார் ஆண்டவர். அவர்களுக்கு நீ உன்னிடமிருந்து என்ன கொடுப்பாய் என்பது மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னோட கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை. எனவே யோவான் நற்செய்தி 15:5 ஆண்டவர் சொல்வார், என்னை விட்டு, இயேசுவை விட்டு பிரிந்து உன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இயேசுவோடு இணைந்திருக்கும் போது
நம்ம பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னா ஒருவருக்கு உதவி செய்யலாம். நான் பிரிஞ்சிருந்தேன் அப்படின்னா ஒருவருக்கு உதவி செய்யலாம், ஒருவருக்காக ஜெபிக்கலாம். ஆனால் இயேசுவோடு சேர்ந்திருந்தேன் என்றால் நான் 5000 பேருக்கு உதவி செய்யலாம், 5000 பேருக்கு அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம் என்பதைத்தான் இது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீ இயேசுவோடு இணைந்திருந்தால் கனி தர மாட்டாய், மிகுந்த கனி தருவாய். ஒரு அரசன் அரண்மனையில் வைரங்கள் தங்கம் எல்லாம் வச்சிருந்தான். அந்த ஓடுற மின்விசிறி கூட தங்கத்துல தான் இருக்கணும். அப்ப மக்கள் எல்லாரையும் அழைத்து சொன்னாராம், நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்க எல்லாம் என்ன எடுத்துட்டு போவீங்க? நம்ம தேவைக்கு லோன் போட்டிருக்கிறோம் சாமி, லோன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு டிப்பம் பாக்ஸை கொடுங்க, அதை விற்று நாங்கள் அடைச்சிக்கிறோம் அப்படின்போம். இல்லை எங்கள் குடும்பம் கொஞ்சம் ராட்டின மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு, இந்த மின்விசிறியை கொஞ்சம் கழட்டிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு போவோம். இல்லை எங்கள் பிள்ளைக்கு அப்படி தேவைப்படுது, இப்படி படுது, இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவை. இப்படி அந்த நாட்டில் இருந்த மக்கள் அனைவரும் அரசனிடம் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து கொண்டு ஒரு கிலோமீட்டர் நடந்து போனாதான் வெளியில போக முடியும். எடுத்து கொண்டு விட்டார்கள். நடந்து போய்கிட்டே இருக்கும் போது ஒரு சின்ன பிள்ளை போய் அரசனை கட்டி பிடிச்சிருச்சு. அரசனை கட்டி பிடிச்சோன்னா அரசன் கேட்கிறான், நூசா பாப்பா நீ போய் ஏதாவது பொருள் எடுத்து போய் வித்து அதை வச்சு சந்தோஷமா இருக்கிறது என்னைய பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த பாப்பா சொல்லிச்சான், இந்த தங்கத்துக்கெல்லாம் யார் ஓனரு அப்படின்னு கேட்டுச்சான். இந்த தங்கத்துக்கெல்லாம் யார் ஓனரு? நான் தான். இப்ப உங்களைய பிடிச்சிட்டா அந்த தங்கம்லாம் யாருக்கு? புரியுதா உங்களுக்கு? இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம ஆசைப்பட்டு ஒன்றை எடுப்போம், ஆனா ஆண்டவர் அம்புட்டையும் கொடுக்கறதுக்கு முன் வருவார். ஆனா நம்மளுடைய அற்ப ஆசை ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு அப்படியே அல்ப புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அல்ப ஆசை நம்மை அப்படியே சிதற விட்டு போய்கொண்டே இருக்கும். அதே தான் ஒப்பிட்டு பேசும்போது சொல்லுவார்கள், ஒருவரை பற்றிய தீய செய்தி வந்துவிட்டது என்றால் நீங்கள் உடனே பதட்டப்படாதீர்கள், 1. 2வது, அதை வெளியில் பரப்பாதீர்கள், 2. 3வது, அதை உங்களால் முடிந்தால் தீர்த்து வையுங்கள், இல்லை என்றால் அந்த குடும்பத்தை தீர்த்து கட்டி விடாமல் இருங்கள் என்பதுதான் அது சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. எனவே நாம் நற்கருணை உட்கொள்ளக்கூடிய நான் நல்ல கருணையை கொடுக்க முன் வருகிறேனா இல்லையா என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. எனவே நான் நற்கருணையை இந்த திருப்பலியில் கசப்பான உள்ளத்தோடு வாங்கினேன் என்றால் அது கசப்பு தான், இனிப்பான உள்ளத்தோடு வாங்கினேன் என்றால் அது இனிப்பு தான், கோபத்தமான உள்ளத்தோடு வாங்கினேன் என்றால் அது கோபம் தான். எப்படி நான் திருப்பலிக்கு உள்ளே நுழையும் போது ஒரு வெறுமையாக கோபத்தோடு ஏண்டா அப்படிங்கிற மனநிலையோடு வந்துட்டு நற்கருணையை உண்ட பிறகு மீண்டும் அந்த மனநிலையோடு போனோம் அப்படின்னா நாம் திருப்பலியிலும் ஆண்டவுடைய பலியிலும் பங்கு பெறவில்லை என்பதுதான் பொருள். இப்ப நான் உங்க வீட்டுக்கு வாரேன்னு சொன்னா, சும்மா ஒரு விருந்தாளி வாராங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனடியாக வீட்டை என்ன பண்ணுவீங்க? அப்பதான் 13 நாளா வச்சிருந்த துணி பூரா படுக்கை இறக்கி கீழே தள்ளி வச்சிருவோம். வர்றாரு, இந்த வந்துட்டாரு, பெஸ்ட் மம்மி கிட்ட வந்துட்டாரு, உள்ள தள்ளுங்க உள்ள தள்ளுங்கன்னு தள்ளி வச்சிருவோம். எப்படி வைப்போம்? உள்ள தள்ளி வைப்போம். அழுக்கு மூட்டை பூரா உள்ள இருக்கும். சேர் அப்பதான் தொடப்போம், அப்படியே நிற்கும். அப்புறம் சாப்பிட்டுட்டு போறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி நம்ம ஊர்ல மீன் தானே இருக்கு, மீனை சமைச்சு வைப்போம், சாப்பிட்டுட்டு போகணும்னு. நான் மீனை சாப்பிட உட்காரும் போது கட்டிலுக்கு கீழே இருந்து வரும்பாங்க வாடை குப்புன்னு. இங்கே மீன் செத்து கிடக்கு, அது எனக்கு வாசம் தருது. ஆனா பழைய துணிகள் கிடக்கு பார்த்தீங்களா, அது என்னைய சாப்பிட விடாம தடுக்குது. இதுதான் இதனுடைய வேறுபாடை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நிம்மதியாக இருப்பது போல் வெளித்தோற்றம் இருக்கலாம், ஆனால் அகத்துக்குள் அழுக்கு மூட்டைகள் இருந்தால் நம்மளால் வெளியில் நிம்மதியாக இருக்க முடியாது. அது நீங்கள் எத்தனை முறை நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் உள்ளிருப்பதை தூய்மைப்படுத்தாமல் வெளியில் எத்தனை தான் ஜோடனைகள் செய்தாலும் அது நமக்கு திருப்தியும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது என்பதுதான் அதனுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. இப்ப நான் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், உப்பு கையில் இருக்கு, உப்பு கையில் இருக்கு. எல்லாரும் கவனிங்க, உப்பு கையில் இருக்கு. உப்பை என்ன பண்ணலாம்? பார்க்கலாம், உப்பை பார்க்கலாம். இப்ப நான் அந்த உப்பை குழம்புல போட்டுட்டேன். இப்ப நான் உப்பை என்ன பண்ண முடியாது? நான் உப்பை தேடிக்கிட்டே இருந்தேன்னா, ஆனா இங்க கையில் இருக்கும்போது உப்பு தெரிஞ்சிச்சு, ஆனா அது சுவை தெரியல. குழம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் உப்பு தெரியல, ஆனா இதுதான் நற்கருணை வாங்கியவருடைய மனநிலை. என்னிடம் நம்பிக்கை இருக்கிறது, நான் கோயிலுக்கு போறேன் கையில பிடிச்சி வச்சுட்டு காமிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சுவை யாருக்குமே தெரியும். நாம் நற்கருணையை வாங்கிய பிறகு அதில் கரைந்து விட வேண்டும், இயேசுவோடு கலந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சுவையை நம்மால் எடுத்து கூற முடியும். அதனால தான் 2வது வாசகம் வாசிக்கும் போது சொன்னாங்க,
இயேசு கிறிஸ்து வரும் வரை அவருடைய இறப்பை பற்றி அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கடமை என்றால், நான் கலந்து விட வேண்டுமே ஒழிய பங்கேற்பாளனாக இருக்கக்கூடாது, ஒரு பார்வையாளனாக இருக்கக்கூடாது. நான் இயேசுவோடு பயணிப்பவனாக, அவரோடு கலப்பவனாக இருக்க விரும்புகிறேன் என்பதுதான் அதனுடைய பொருளாக்கப்படுகிறது. எனவே நாமும் இந்த நற்கருணையை ஏனோ தானோ என்று அதை அலட்சியப்படுத்தாமல், ஆண்டவர் கொடுத்த அந்த விருந்தை நாம் உன்னதமான உள்ளத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் சொல்லும்போது சொன்னேன், உங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றாருந்தா கறியோ மீனோ எடுத்து வைப்போம். இப்ப அந்த கறியும் மீன் எங்கே கிடைச்சிச்சு? மீன் கடல்ல, கறி கடையில. இப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறார், ஆனால் அவர் தன்னையே விருந்தாக கொடுக்கிறார். நம்ம விருந்து, வீட்டுக்கு சமைத்து வைக்கக்கூடிய விருந்து வெளியிலிருந்து வந்தது, அது மகிழ்ச்சி கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த விருந்து தன்னையே அவர் கொடுக்கிறார். இது என் உடல், இது என் ரத்தம், இதை உண்ணுங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்ம யாராவது வீட்டுக்கு வரும்போது, சாமி இது என் உடல் தான் சாப்பிடுங்க, இது என் ரத்தம் தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கலந்து இருக்கிறார், உரையாடுகிறார், உறவாடுகிறார். ஆனால் நாம் தான் அவரை விட்டு விலகி இருக்கிறோம். ஏனென்றால் நாம் இன்னும் உப்புக்களாக, அதாவது உவப்பற்ற உப்பு அதனோட பயனளிக்கலைன்னா வீதியில கொட்டப்பட்டு மிதிக்கப்படும் சொல்வது போல, நான் இன்னும் கரைக்கப்படவில்லை என்றால், ஆண்டவரோடு கலக்கப்படவில்லை என்றால், கஷ்டம், துன்பம், இன்னல்கள், இடரல்கள் எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏனோ நாம் நற்கருணை ஆண்டவரை விழுந்து விழுந்து வணங்குகிறோம், அது உண்மைதான். ஆனால் வெளியில் சென்ற பிறகு மற்றவர்களை விழுந்து விழுந்து ஏமாற்றுகிறோம், விதிக்கிறோம், மற்றவர்களை பற்றி நாம் அவதூறுகளை பரப்புகிறோம். இப்படி சொல்லும் போது ஆண்டவரை நாம் மீண்டும் ஆணியில் அடிப்பதற்கு சமமாகப்படுகிறது, ஆண்டவருடைய ஆடைகளை உரிவதற்கு சமமாக்கப்படுகிறது, ஆண்டவரை நாம் ஏளனப்படுத்துவதற்கு சமமாகப்படுகிறது. நாம் பிறரை பற்றி கூறக்கூடிய புறங்கூறுதல் அனைத்துமே அன்று ஆண்டவரை காரி உமிழ்ந்தார்கள் அல்லவா, அதுபோல நாமும் உமிழ்ந்து கொண்டிருப்பதற்கு சமமாக்கப்படுகிறது. எனவே நாம் உண்மையுள்ள உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாக்கப்படுகிறது. எனவே பதுவி அந்தோனியார் அழகா சொல்வார், நீங்க வாங்கக்கூடிய நற்கருணை உள்மன அகமனத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார். இப்ப நம்ம எங்கே மாற்றத்தை விரும்புறோம், நம்ம உடல்ல எங்கே மாற்றத்தை விரும்புறோம்? ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னாலும் சரி, எங்கேயாவது போறோம்னா, இப்ப புதுநன்மைக்கு வர்றோம்னாலும் சரி, எங்கே மாற்றத்தை விரும்புறோம்? எங்கே ஜோடிச்சிட்டோம்? வெளியில ஜோடிச்சிட்டோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அழகா பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு. நம்ம என்னதான் ஜோடிச்சு பவுடர் அடிச்சு பிறந்தொலி போட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு எங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்தாலும் சரி, அகத்துல இருக்கிற அழகு முகத்துல தெரிஞ்சிடும், அது காட்டி கொடுத்துரும். இவங்க பவுடர் அடிச்சு வந்திருக்காங்க ஆனா சோகமா இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு தெரியும். இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா அகத்தில் இவர்களுக்கான துக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பார். அதனால தான் தாவீதை தேர்ந்தெடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார் சாமுவேலை பார்த்து, நீ முகத்தை பார்க்கிறார், நான் அகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் திருப்பலியில் நம்முடைய முகத்தை பார்ப்பவர் அல்ல, மாறாக நம்முடைய அகத்தை பார்ப்பவர் என்பதை கண்டுபிடிக்கிறது. ஆண்டவரின் நற்கருணையில் நான் நாவில் மட்டும் வைத்துவிட்டு அதை காலை மதியம் இரவு என உட்கொள்ளக்கூடிய உணவாக எடுத்துக்கொண்டேன் என்றால் அது கழிப்பிடம் நோக்கி சென்றுவிடும். ஆனால் எனக்கு அது ஆன்ம உணவாக எடுத்துக்கொண்டேன் என்றால் அது என் ஆன்மாவையே சுத்தப்படுத்தி விடும் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. எனவே நாம் இன்று நாக்க நீட்டி நன்மையை வாங்கும்போது, ஆண்டவரே இது நாள் வரை பேசிய பேச்சுக்களை மன்னித்து விடும், இது நாள் வரை பிறரை யாரையாவது நான் குறை சொல்லியிருந்தால் அதை மன்னித்து விடும், இனிமேல் நான் உன்னோடு இணைந்து கனி கொடுக்க விரும்புகிறேன். இந்த கனி 5000 பேருக்கோ 50,000 பேருக்கோ கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, நம் அண்டை வீட்டார்களுக்காவது கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாக்கப்படுகிறது. எனவே நற்கருணை நம்மை சுகமாக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, தனிமையில் இருந்து பாருங்கள், ஒரு நற்கருணை நமக்கு துணையாக வரும். நோயாக இருக்கிறீங்களா, நற்கருணை நமக்கு மருந்தாக வரும். நாம் துன்பப்பட்டு துயரப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு இருக்கிறோமா, நற்கருணை உற்று பாருங்கள், அது நமக்கு உறுதுணையாக துணையாக இருந்து நம்மை வழிநடத்தும் என்று சொல்வார்கள். எனவே இன்றைய திருப்பலியில் இந்த நற்கருணை எனக்கு என்ன செய்ய போகிறது, எனக்கு என்னவாக வரப்போகிறது என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்கருணையை நாம் நல்ல கருணையோடு ஏற்றுக்கொள்வோம். இறைவன் என்னாலும் நம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கையில், ஆண்டவரே உம்முடைய நற்கருணை என் முகத்தை அல்ல என் அகத்தை தூய்மைப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம் என்ற ஒரு உன்னதமான மனநிலையோடு இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.